வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் டைமு அப்படியே போர் அடிச்சுதா, சரி அப்படியே எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எங்கிட்ட போகணுன்னு பிளான் இல்லை, பட் எங்கேயாவது போகிறோன்னு பிளான் இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. ஸோ வந்துட்டு எங்கிட்ட ஒரு இடம் உண்டு, அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீனரி சூப்பராக இருக்கும். ஒரு டேம்னு வச்சுக்கோங்க. ஸோ பட் நம்ம டேம் மேலே போக போகிறது கிடையாது, அந்த இருக்கிற அந்த இதுக்கு போக போகிறோம். இதுக்குன்னா எதை சொல்ல, அதான் டேமை பார்க்க போகிறது இல்லை, அந்த அதுக்கு டேமில் இருக்க அந்த தண்ணி இருக்கும்ல, ஸோ ஒரு ஆறு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஸோ போயிட்டு சொல்கிறேன் அது என்ன இடம்னு. ஆர்சி வருது, சீக்கிரம் ஒரு 2 வேலை இருங்க. வண்டியில் வந்துட்டு என்னென்னா இண்டிகேட்டர் மிரர்ஸ் மாட்டணும், அப்புறம் எக்ஸ்பிளாஷ் போடணும். ஏன்னா நம்ம வண்டியில் ஹசார்டு கிடையாதா, அதனால் அது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் செலவாகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தேவையான செலவுகளை வந்து பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்துட்டு அதெல்லாம் பண்ணோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், நம்ம அப்படியே போக வேண்டியதான். போயிட்டு அப்படியே அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரிட்டர்ன் கிளம்பி வர வேண்டியதான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாலாம் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு சும்மா போயிட்டு வரப்போகிறோம். சும்மா ஈவினிங் போர் அடிச்சுது, அதான் போயிட்டு அப்படியே பாட்டு வரலான்ட்டு. அண்ட் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க, நல்ல வீடியோஸ்லாம் வரும். சரியான டிராஃபிக்கு. ஸோ சாயந்தரம் நேரமாக இந்த ஸ்கூலு காலேஜஸ்லாம் விடுற டைம் தான், அதனால் டிராஃபிக் மட்டும் பெருசாக இருக்கும். அங்கிட்டு பாருங்கள், இதில் தான் அப்படியே போகணும் இப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் அன்றைக்கி ஒரு தடவை போனேன்னு சொன்னேன்னா அது வந்துட்டு வேறு ரூட்டு, ரெக்கார்ட் ஆகுது, அது வந்து வேறு ரூட்டு. அதாவது இவ்வளோ நேரம் நம்ம ஒரு ரோட்டில் வந்துருமா, அந்த ரோடெல்லாம் கவர் ஆகாமல் இன்னொரு சந்துக்குள்ளேருந்து வந்து பூந்தினேன். அந்த ரோடு தாங்க, இந்த ரோடு தாங்க, கரெக்டாக நான் இதுக்கு முன்னாடி போனப்போ எப்படி திரும்ப வந்திருப்பேன். ஸோ இதில் ஒரு வழி வரும், இந்த சைடில் இப்போ ரைட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த இங்கிட்ட ஒரு ரோடு வருதா, இந்த ரோடு ஓடி வந்தேன், இது இன்னொரு சந்துக்குள்ளோடி வரும். ஸோ இப்படி ஓடி வந்துட்டேன். பட் இன்றைக்கி வந்து நம்ம வேறு இன்றைக்கி மெயின் ரோட்லேயே வந்துட்டேன்னா, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டவுட்லேயே வந்தேன். இந்த இடத்துல ஃபுல்லாமே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் இருக்கும். இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி மரத்துக்கு நடுவுலையே தான் போகிற மாதிரி இருக்கும். காசு இடத்துல இப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம பாட்டாடி ஜாலியாக போகலாம். தென் இன்னொரு விஷயம் கைஸ், நம்மளுடைய வந்துட்டு நமக்கு வந்து நிறைய ஒரு நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். வந்துட்டு கிரி ட்ராவலர்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்கார். ஸோ நம்ம நண்பர் தான், அவருக்கும் இன்றைக்கி வந்து பிறந்த நாள். இந்த லாக் என்றைக்கு எத்தனிருக்கேன், 1ஆம் தேதி எத்தனிருக்கேன், என்றைக்கு வரும்னு தெரியாது. ஸோ வந்துட்டு ஆல்ரெடி அவர்கிட்ட சொல்லிட்டேன், இருந்தாலும் வீடியோவில் வந்து சொல்லிடுறோம். ஹாப்பி பர்த்டே ப்ரோ, இன்றைக்கி தான் அவருக்கு வந்துட்டு பர்த்டே. ஸோ ப்ரோ தாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணார். எப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் தான் கமெண்ட் போட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரோ வந்துட்டு நம்மளும் வந்துட்டு நானும் இப்படி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் ப்ரோ, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா உடனே ரிப்ளை போட்டு ஓகே ப்ரோ சப்போர்ட்டிங் அப்படின்னு வந்தார். அதே மாதிரி வந்துட்டு இன்னும் டீம்லாம் ஃபார்ம் ஆகி இருக்குது. ஒரு நிறைய லாங் ட்ரைவ்ஸ்லாம் பண்ணணுன்னு ஆசை இருக்கும்ல நமக்கும். ஸோ வந்துட்டு பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு டைம் வரும், பண்ணுவோம். இந்த ரோடு தாங்க, இந்த இடம் சூப்பராக இருக்குங்க, அப்படியே குளுன்ட்டு. ஓ மை காட், ஹெல்மெட்டை போட்டேன், கீழே லாக் பண்ண மறந்துட்டேங்க. இல்லைடா தனியாக ஒன்று பறந்து போகுதுன்னு பார்த்தா அது ஹெல்மெட்டோட ரோப்பு தான். எல்லோரும் மறக்காமல் ஹெல்மெட்டை போட்டு வண்டி ஓட்டுங்க, ரொம்ப சேஃப்டி. என்ன ரைடிங் கியர்ஸ் போட்டுறீங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஹெல்மெட்டு தான் எடுத்து போடுங்க. அப்போ தான் சேஃபாக போயிட்டு சேஃபாக வர முடியும். ஆனால் நிறைய தடவை பார்ப்பேங்க ஹைவேஸ்லேயே வந்துட்டு, நான் அங்கிட்ட ஊருக்கு வரும்போது ஹைவேஸில் போவாங்க, R15 மோஸ்ட்டாக R15 தான் வச்சுருக்காங்க. ஸோ ஹைவேஸில் போகிறவங்களே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட்டில் போவான், அவன் ஹெல்மெட்டே போட்டிருக்க மாட்டான். அது எதனால ஹெல்மெட் போட மாட்டாங்கன்னு தெரில. ஹெல்மெட் போட்டால் என்ன உள்ளே என்ன நடக்க போதும் எனக்குன்னு தெரில. ஹெல்மெட் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஹெல்மெட் வைசர் இருக்குது, இவ்வளோதான் உங்களுக்கு. இடத்த பாருங்கள், சூப்பராக இருக்கா.
ஃபுல்லாக இப்படி தான் குட்டி குட்டி மலை செடி மரம் இப்படியே தான் போகும். ஸோ வந்துட்டு ஹெல்மெட் போட்டு நீங்கள் ஃபுல்லாக டிரைவ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு டிரைவிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க. பிடிக்காதவனிக்கா பிடிக்குமாங்களா, அந்த மாதிரி தான். ஹெல்மெட்டுக்குள்ளே இருந்து ஒரு வியூ இருக்கும், உங்களுக்கு வைசர் மட்டும் இவ்வளோதான், ஒரு ஒரு சைடு தான் வரும். அந்த வியூக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். நீங்கள் கேம் விளையாடுறீங்கல்ல, ஸோ கேம் விளையாடும் போது ஒரு சிமுலேஷனில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஹெல்மெட் போட பிடிக்காம சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு ஹெல்மெட் போட்டு இது ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். சரி தென் மறக்காமல் ஹெல்மெட் போட்டு வெளியே போங்க, உங்கள் சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன். பஸ்ஸு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைம் வந்து 6 ஆக போகுது. அப்படி கிளைமேட்டும் அப்படியே சூப்பராக இருக்கா, சில்லுன்னு ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களுக்கு பார்க்கறதுக்கு வெளிச்சமாக ஃபீல் ஆகும், ஆனால் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஃபாக் இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இடம் தாங்க சூப்பர். ரோடெலாம் பார்த்தீங்கல்ல, எல்லாம் ஹில்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரோடு ஒன்று ஒன்றும். சின்ன கோடு அதானே, நான் கரெக்டாக பார்க்கலாம். வாவ், பாருங்க அப்படி சூப்பரா இருக்கா. அவ்வளோதாங்க, இதுதான் ரோட பாருங்க. நான் இப்படி ஒரு ஃபுல் ஃப்ரீ ரோட்ல 2 பக்கமும் வர நான் போயிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு, சத்தியமா சொல்றேன். இந்த மாதிரி நிறைய கிளிப்பு எடுத்துருவேன் முன்னாடி. டகேஷ் 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 ரொம்ப தப்புப்பா. இவங்க வேற ஒரு பெரிய தொல்லைங்க, திடீர்னு உள்ள பூந்துருவாங்க தெரியுமில்ல, எப்போ எவன் பூருவான்னு தெரியாது. ஆனால் சேதாரம் என்னவோ நமக்கு தான் பெருசாக இருக்கும். போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே போகிற வழியில் சைடில் ஒரு கட்டு வருங்க, அதில் மட்டும் கட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணிட்டோம்னா நம்ம பார்க்க வந்த இடத்த பார்த்துடலாம். அது இப்போ அது வேறுங்க, க்ளோஸில் இருக்க ஓப்பனில் இருக்க அடிப்பொலி சரியான ரோடு. இப்படிலாம் ரோடு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு. திடீர்னு நடுவில் இப்படி தான் வரும், அதெல்லாம் கண்டுக்கூடாது. இந்த இடம் வேற ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு தெரில, நான் பாட்டு போயிட்டு இருக்கேன். ரொம்ப தூரம் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு, இடத்த காணும். எங்கே போகிறேனே தெரியலையே. பொறுமை பொறுமை பொறுமை. இவ்வளோ அருமையான ரோடெல்லாம் பார்த்தீங்கல்ல, இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் எப்படி இருந்துச்சு ரோடு, திடீர்னு கோளாறு கொடுக்குது. கிளைமேட் ஆனால் சூப்பராக இருக்குங்க. மாடுகள் உள்ள வருது. ஸ்லோ ஸ்லோ. நாடு ஒரு பக்கம்னா ரோடு அதுக்கு மேலே பாதி ரோடு இப்படி தாங்க இருக்கு. அரே தம்பி தம்பி, என்னன்னா கயிறோட நிற்கிறாங்க. நம்ம வண்டி ஏற்றும் போது சட்டுன்னு கயிறை உருவிட்டாங்கன்னா நான் அப்போ என்ன ஆவேன்? எனக்கு தெரிஞ்சு என் வண்டி வெயிட்டுக்கும் என் வெயிட்டுக்கும் இல்லை, அதோட அவன் எனக்கு தெரிஞ்ச வெயிட்டாக தான் இருப்பான். அவன் தான் என்ன எழுத்துட்டு போவான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, மழை கிளியராக தெரியுது, உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல வீடியோவில். சூப்பராக இருக்கு இடம். போன வட்டம் வரும்போது கூட நான் இவ்வளோ இதை விரும்பி இது பண்ணி பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மரம் தாங்க. என்ன இவங்க அங்கிட்ட முக்கால்வாசி அப்புறம் மரம் தான் வச்சுருப்பாங்க. இந்த இடம் தான் பாருங்க, சூப்பராக இருக்கா. எல்லாம் ரீல்ஸில் பார்த்து இடம் மாதிரியே இருக்கும், ஆனால் இதெல்லாம் வேற இடம், அந்த இடம் கிடையாது. குட்டி பாய்ஸ் டியூஷன் போகிறாங்க. அருமையான லொக்கேஷனுங்க. பக்கத்தில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்க தான் எங்கேயோ வரும். இதுதாங்க ரைட்ல ஒரு இடத்துல கட் ஆகும். இந்த கட்டு வேற எங்க இருக்குன்னு தெரியலையே.
போகணுமா? ஏதோ பஜார்லாம் வருது, இதுக்குள்ளேயே வந்துட்டான். இந்த கட்டில் ஆனால் இந்த கட்டை தாண்டி தான் போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து ஒரு கட்டு. நானே ரொம்ப பக்கமாக இருக்கும்னு நினச்சி தான் கிளம்புனேன். போயிட்டே இருக்கு. என்னடா இது? ஈவினிங் டைம் வேறையா? ஆஹா, ஆண்டி ஸ்கூட்டிஸ் எல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் பதறுது வண்டி ஓட்டும் போது. யார் எந்நேரம் எப்படி வந்து சொருவான் யோசிச்சாலே திக்கு நிமிடங்களா இருங்க. எங்கடா காணோம்? சர்ச்செல்லாம் இருக்குது. வந்துட்டேன். இதுலதான் இதுக்கு உள்ளதான் மக்களையே மாற்றணும். வெரி பேட். இதெல்லாம் இருக்கு. ஓப்பனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு க்ளோஸ்லாம் இருந்த மாதிரி நான் பார்க்கல போன வட்டம். இந்த ரோடு கொஞ்சம் அதுக்கு மேலே தான் இருக்கும். செகண்ட் கியரை போட்டு தான் ஏற்றணும். ஆறாகுது. ப்ரேயர்லாம் பண்ணுறாங்க. அந்த சவுண்டு வேற ஒரு பக்கம். நான் பேசுகிற சவுண்டு என்ன மாதிரி கேட்டுச்சுன்னே தெரில. இதே இடம்தானே? ஓ மை காட், இந்த இடம் தான். வந்துட்டேன். ஆல்ரெடி ஒரு டியூக் வந்திருக்கு. தண்ணி நிறைய வந்துட்டுங்க. நான் போன தடவை வரும்போது தண்ணி கம்மியாக இருந்துச்சு. இது ஒயர் எவ்வளோ தூரம் தான் போகும்? ரொம்ப கம்மியாக இருக்கு. எப்படி இருக்கு இடம்? சூப்பராக இருக்கா? அருமையாக இருக்குங்க. எப்படி நம்ம காமிச்ச ஸ்பாட்டு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சொன்னா ஐலாண்டு மாதிரி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக அப்படியே தண்ணி. இந்த ஃபுல்லாக சுற்றி மலை. அப்படியே அந்த பக்கம் டேம் உண்டு. போகலாம் நடந்து அப்படியே. நான் வந்துட்டு கோப்ரோ கட் பண்ணிட்டு ஃபோனில் ஆன் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஹே ப்ரோஸ், பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பராக இருக்கா? அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அங்கே தெரியுதா? ஃபுல்லாக கரை தான். அந்த பக்கம் டேம் இருக்குது. வெயிட் பண்ணுங்க, பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி தான். அந்த எண்டில் டேம் தெரியுதா? அதுதான் டேம் இருக்குது. அந்த கரெக்டாக உங்களுக்கு ஒரு இந்த கார்னரு, லெஃப்ட் கார்னரில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே டேமு. அவ்வளோதாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த இடம். இன்னும் மழைலாம் பெஞ்சுதுன்னா அதுக்கு மேலே இருக்கும். ஆல்ரெடி இப்போயே மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. தண்ணி பார்த்தீங்களா எப்படி தெளிவாக இருக்கா? சரியான கிளியராக இருக்குங்க. இப்போதைக்கு தண்ணியில் இறங்கல. ஏன்னா நான் ஒரு பேக்கி பேண்ட் போட்டு வந்துருக்கேன்னா, ஸோ வந்துட்டு கால் நல்லா நனைஞ்சிரும். அதனால் வேணாம், அப்படியே கொஞ்ச நேரம். நான் போன வட்டம் வரும்போதெல்லாம் இன்னும் உள்ளே வேற போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். அவ்வளோ தூரம் நிலம் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் தண்ணி இல்லை. இப்போ வந்துட்டு தண்ணி வந்துருச்சு நிறைய. ஸோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் இந்த கோப்ரோக்கு சார்ஜ் ஏறும். அப்புறம் சார்ஜ் ஏறாமல் உட்காந்துடக்கூடாது. ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. அப்படி ஃபோனையும் மவுண்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ வந்துட்டு ஜம்முன்னு வந்தோம். கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு, கொஞ்சம் வீடியோஸ்லாம் பெருசாக ஒன்றும் எடுக்கலை. சின்னதாக நம்ம போகும் போல் ஒரு விளாக முடிச்சாச்சு. இந்த இடத்தையும் அவங்கள்ட்ட அப்படி காமிச்சாச்சு.
ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் லாகில் வரும்போதே நம்ம கிரி ட்ராவலர் ப்ரோ அப்படின்னு வாய்க்குள்ளது கிரி திரும்ப கொள்ளுறது கிரி ட்ராவலர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ இருக்கார். அவரும் நம்மளை மாதிரி ஒரு யூடியூபர் தான் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு ப்ரோ இப்போ தான் வந்துட்டு பர்த்டே ஸ்பெஷலாக லைவ் போட்டிருந்தாரு. ஒரு நிமிஷம். ஸோ பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு லைவ் போட்டிருந்தாரு. அப்படியே நம்மளும் லைவில் போயிட்டு இணைஞ்சிட்டு அவருக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் ப்ரோ கூட பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவ்வளோதான், அப்படியே போக வேண்டியதுதான். மீண்டும் வீட்டை பார்த்து அப்பா ஒன்றே தெரியாதுங்க. அவங்க அடிக்கிற லைட்டுக்கு எனக்கு ரோடு எங்கே இருக்குன்னு கூட தெரிய மாட்டேது. அந்த மாதிரி அடிக்கிறாங்க. ஆனால் என் வண்டி லைட்டு அவங்களுக்கு எப்படின்னு தெரில. பாரு எங்கடா வருது இந்த இண்டிகேட்டரே எனக்கு தெரிலங்க. அவன் போட்டிருக்க 2 ஃபாக் லைட் எக்ஸ்ட்ரா கீழே போட்டிருக்கான் அடிஷ்னலாக. அது மட்டும் தான் எனக்கு தெரியுது. கஷ்டம் தான்யா, எல்லாம் பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க. சரி காய்ஸ், இதுக்கு மேலே உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் இருட்டாக தான் தெரியும். இதுக்கு மேலே என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு எங்கிட்டே ஒரு இடமா பார்த்து வீடியோ முடிச்சுப்போமா? ஆமாடி, இங்கே நிறுத்தலாமா? அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி ஓகே, எங்கிட்ட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், டாட்டா பை சி யூ. என்னங்க பைசா கழட்டிப்போம். பைசா எடுங்க பாருங்க. ஹெல்மெட் என்னடா கும்பிட்டா இருக்கு, அடப்பாவீங்களா? நானும் தெரியவான்னு தெரில. சரி காய்ஸ், சரி டாட்டா பை சி யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேகலாம் தெளிவாக தான் தெரியுது, அது நல்லா தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சார்ஜ் ஏறலாம் ஒன்று சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை சி யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் என்னது ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, எல்லாம் நல்லபடியாக பார்த்து பண்ணிடுவீங்க நம்புகிறேன். டாட்டா பை.